கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. ஏசாயா 58:12வது வசனத்தின் பின்பகுதி. திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று. நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எதற்காக அழைக்கிறார் என்றால், அப்படியே நாம மாறுவதற்காக. வேதாகமத்திலே அநேக பெயர்களை கர்த்தர் சொல்லுகிறார். வியூலா என்று அழைக்கிறார், கெப்சிபா என்று அழைக்கிறார், நீ தேடி கொள்ளப்பட்டவள் என்று அழைக்கிறார், நீ கைவிடப்படாத நகரம் என்று அழைக்கிறார். இப்படி அநேக பெயர்களை கர்த்தர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து எப்படி அழைக்க விரும்புகிறார் என்றால், நீ திறப்பானதை அடைக்கிறவள், நீ குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் அல்லது திருத்துகிறவள் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். இங்கே 2 பெயர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது திறப்பானதை அடைக்கிறவன் என்று. திறப்பானதை அடைக்கிறவன் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளில் கூட வாசல் திறந்திருக்குமாயின் அதில் வரக்கூடாதது எல்லாமே வரும். திருடன் முதல் நாய் வரைக்கும் அந்த வழியாக செல்லுகிற எல்லாமே நம்முடைய வீடுகளுக்குள் நுழைந்து விடும். அப்படித்தானே? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையின் வாசல்ல திறப்புகள் இருந்தால் நிச்சயமாக சத்ருவானவன் நுழைவதற்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். அந்த திறப்புகளை உண்டாக்குகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவைகள் நம்முடைய பேச்சுகளாக இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம். நம்முடைய எண்ணங்களின் மூலமாக கூட சத்ரு எளிதாக நுழைந்து விடுவான். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில திறப்புகளை உண்டாக்கி விடுவான். நம்முடைய எண்ணங்கள் மூலமாக பயம், குழப்பம், கலக்கம், இந்த மாதிரி காரியங்களை சத்ரு கொண்டு வருவான். அப்படி திறப்புகள் உண்டாகும் போது நமக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்காது. எப்படி நம்முடைய வீடுகளில் கதவு திறந்திருக்கும் போது நம்ம நிம்மதியாக உள்ளே இருக்க முடியுமா? முடியாது தானே. எப்போ எது உள்ளே நுழைந்து விடுமோ என்கிற அந்த ஒரு பயம், அது ஒரு கலக்கம் இருக்கும் தானே. அதுவே அந்த வாசல் அடைத்திருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அது போன்று தான் பிரியமானவர்களே, நாளைய குறித்த கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்கிற அந்த குழப்பம், ஒரு தெளிவற்ற நிலை எப்போது நம்முடைய இருதயத்துல புயல் மாதிரி வீசிக்கொண்டே இருக்கிறதா? பல தடைகள் அரண்களாக இருந்து கொண்டே இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள்ல ஒரு சமாதானம் இல்லாம, நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறதா? அப்படி என்றால் நம்முடைய வாசல் ஸ்ட்ராங்காக இல்லை என்று அர்த்தம். அதுல ஏதோ ஒரு விரிசல் காணப்படுகிறது, அதுல ஏதோ ஒரு திறப்புகள் காணப்படுகிறது. இதற்கு காரணமாயிருக்கிற அந்த திறப்புகளை உண்டு பண்ணுகிற காரியங்களை நம்ம நிச்சயம் தடை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், இல்லை நம்ம பொழுதுபோக்குகிற காரியங்கள், எந்த வழியாக சத்ரு உள்ளே நுழைவான் என்பது நமக்கு தெரியாது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற காரியங்களாக இருக்கலாம், இல்லை நாம் சாப்பிடுகிற காரியங்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடை செய்ய, ஒரு கட்டுப்பாடு பண்ண நம்ம பழகிக்க வேண்டும். அதிகமாக நம்ம தூங்குறதா இருக்கலாம், அதிகமாக மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவிடுகிறதா இருக்கலாம். எந்த காரியத்தின் மூலமாக நம்முடைய வாசலில் விரிசல் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதே நம்ம அதை தடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏவாள் பாருங்கள், அவளுக்குள்ள உண்டான அந்த மாம்சேஜ், அந்த கண்களின் இச்சையை அவள் தடை செய்யாததுனால் அவளுக்குள் திறப்பு உண்டாகிறது. அந்த சர்ப்பம் அவளுக்குள்ளாக கிரியை செய்ய, அவளுக்குள்ள நுழைய அவள் அங்கே இடம் கொடுக்கிறாள். சில முக்கியமான இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். சில ஆஃபீஸில் ஏதோ அந்த இடத்துல சில பகுதிகளில் ப்ராஹிபிட்டட் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போர்டு வச்சுருப்பாங்க. அப்படி என்றால் அந்த பகுதியில் எல்லாராலும் நுழைய முடியாது, அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை கூட அது முக்கியமானது தான், ப்ரெஷியஸ் ஆனது. நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா, அவர் உலாவுகிற இடம். ஆகவே இதற்குள்ளாகவும் வரக்கூடிய காரியங்கள் என்று காணப்படுகிறது, வரக்கூடாதது என்றும் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு தடை செய்கிற காரியங்களை தடை பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இப்படி இருக்கும்போது கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு மதிலாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்காக, எல்லா காரியத்தையும் மேற்கொள்வதற்காக அவருடைய எல்லா இரத்தத்தையும் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது ஒவ்வொன்றுமே நமக்கானது. நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்வதற்கானது, நம்முடைய பாவத்தை மேற்கொள்வதற்கானது, நம்முடைய அடிமைத்தனத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கு ஏதுவானது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாபங்களையும் ஜெயம் கொள்வதற்கு ஏதுவானது அவருடைய இரத்தம். அப்படி அவர் இரத்தம் சிந்தி நமக்கு அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று. ஸோ அப்படிப்பட்ட அந்த இரத்தத்தை, அந்த இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக அதை துதிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அப்படி அந்த இரத்தத்தை துதிக்கும் போது நம்முடைய வாசல் ஸ்ட்ராங் ஆகுது. அது எப்படிப்பட்ட அரணா இருந்தாலும், எப்படிப்பட்ட மதிலா இருந்தாலும் நாம் அதை நிர்மூலமாக்க முடியும், நாம் அதை தாண்ட முடியும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். நம்ம தினமுமே கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை, அவருடைய இரத்தத்தை நம்ம உயர்த்துவோம் என்றால் எந்த ஒரு திறப்புகளும் இருக்காது. நம்முடைய வாசல் உறுதியாக இருக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது எங்களுடைய போர் ஆயுதங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு யுத்தம் தான். நம்முடைய எண்ணங்களோடு யுத்தம், நம்முடைய மாம்சத்தோடு யுத்தம். இந்த மாதிரிப்பட்ட யுத்தங்கள் வரும்போது நம்முடைய மாம்ச கிரியைகள் செய்ய தோன்றும், நம்முடைய எண்ணங்களிலே பல பாவ இச்சைகள் தோன்றும். இது எல்லாமே ஒரு யுத்தம் தான். இப்படிப்பட்ட யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எண்ணங்கள்லேயும் நம்முடைய மாம்சத்திலேயும் உண்டாகும் போது அந்த போர் ஆயுதங்கள் அதை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அரண்களாக இருந்தாலும் அதை நிர்மூலமாக்குறதற்கு நம்முடைய போர் ஆயுதம் அது தேவ பலம், அந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டிவைன் பவர், அது ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கும். அந்த ஒரு ஆயுதத்தை வச்சு தான் நம்ம அதை நிர்மூலமாக்க முடியும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது. பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். மரணமே வந்தாலும் அதை குறித்த பயம் கலக்கம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவர்கள் அந்த சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய சுய பலத்தோட நம்ம எதையுமே போராடி ஜெயிக்க முடியாது. அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நாம் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே பார்க்கிறோம். துதிக்கும் போது தான் எரிகோ கோட்டை கீழே விழுகிறது, அந்த எரிகோ மதில். அதே போல துதிக்கும் போது தான் அநேக ராஜாக்கள் யுத்தத்திலே ஜெயம் கொள்ளுகிறார்கள். தாவீது ஜெபிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுகிறார், நான் உம்மை துதிக்கும்படி என்னுடைய ஆத்துமாவை எல்லா காவலுக்கும் நீங்களாக்கும் என்று. நம்ம துதிக்க முடியாமல், நம்ம துதிக்காமல், ஆண்டவரை பாடாமல், அவரை புகழாமல், அவருடைய நாமத்தை உயர்த்தாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம். இதற்குத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குறதற்கு ஏதுவாக தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று. அவைகளால் நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களையும் தேவனுக்கு நம்ம சிறைப்படுத்துகிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தர்க்கங்களோ, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நமக்குள்ளே எழும்புகிற மேட்டிமை, பெருமையான மாம்ச கிரியைகள், இச்சைகள், எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நம்ம சிறைப்படுத்துகிறோம். நம்ம துதிக்கும் போது எல்லா எண்ணங்களையும், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை, எல்லா பெருமைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாங்கள் அவருக்குள்ளாக சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படி நம்ம துதிக்கும் போது நம்ம கர்த்தருக்குள்ளாக அவருக்குள்ளாக நாம் அதை நிர்மூலமாக்குகிறோம். அதே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி என் ஆத்மாவை எல்லா காவலுக்கும் நீங்களாக்கி விடும் என்று. நம்ம துதிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் நம்முடைய ஆத்மா சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். இந்த மாதிரிப்பட்ட
திறப்புகளினாலே நம்முடைய ஆத்மா சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த நாளிலும் இயேசுவின் இரத்தம் அந்த எல்லா திறப்புகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் பூசும் போது நம்ம விடுதலை அடைகிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவருடைய வாசல் நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசின போது அந்த அழிவிலிருந்து அவர்கள் தப்பப்பட்டார்கள். அதுபோல அதோடைய இரத்தத்தை, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று அவருடைய இரத்தத்தை நாம் உயர்த்தும் போது எப்படிப்பட்ட சிறைப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்மாவுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவை ஒப்படைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் எப்படிப்பட்ட திறப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை உயர்த்துவதனாலும் அவருடைய வசனத்தை உயர்த்துவதனாலும் அந்த திறப்புகளை அடைக்கிறவர்களாக நாம் மாற முடியும். கர்த்தர் நம்மை அழைத்தது போன்றவே மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று அழைக்கிறார். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். முதலாவதாக திறப்புகளை அடைக்கிறவன் என்று சொல்கிறார். அதாவது சத்துரு நுழையாதபடிக்கு இருக்கிற திறப்புகளை எல்லாம் அடைக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக குடியிருக்கும்படிக்கு பாதைகளை திருத்துகிறவன் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் நுழையும்படிக்கு நம்முடைய வழிகளை திருத்த வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நுழையும்படி, கர்த்தர் குடியிருக்கும்படி, அவர் வாசம் பண்ணும்படி நம்முடைய வழிகளை அவருக்கு நேராக்க வேண்டும். நம்முடைய வழிகளை அவருடைய வழிகளுக்கு ஏற்றது மாதிரி செவ்வை பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே மீட்டு வருகிறார். அதன் பின்பு சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி மோசேயும் ஜனங்களையும் வெற்றியாக வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே அவர்கள் கர்த்தரை துதித்து பாட்டு பாடுகிறார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே நாம் இதை பார்க்க முடியும். அந்த 15வது அதிகாரத்திலே 2வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்படி ஒரு அற்புதத்தை மோசையுடைய வாழ்க்கையில பார்த்த உடனே மோசே சொல்லுகிறார், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அப்படி ஒரு வாஞ்சியா சொல்லுகிறார். இப்படி நம்ம சொல்லி இருக்கிறோமா? என் தேவனுக்காக வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் இருதயத்தில் குடியிருக்கும் படிக்கு, அவர் என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும்படிக்கு நான் என்னுடைய வழிகளை அவருக்கு நேராக்குவேன், என் பாதைகளை நான் அவருக்காக செவ்வை பண்ணுவேன் என்று மோசே சொல்லுகிறார். அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் வந்து எனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்க வேண்டும் என்று அங்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய வருகைக்கு முன்பாக, அவருடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு அனுப்பப்பட்டவர் தான் யோவான் ஸ்நானம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம பார்த்தோம் என்றால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவ்வாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி, வழிகளை செவ்வை பண்ணும்படி அனுப்பப்பட்டவர் தான் யோவான் ஸ்நானன். அவர் வந்து மனம் திரும்புங்கள் என்று எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். பின்பு தேவனுடைய மகிமை அங்கே வெளியரங்கமாகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். அவருடைய மகிமையை மாம்சமான யாவருடைய கண்களும், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அந்த வழியை ஆயத்தப்படுத்தின பின்பு கர்த்தருடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். பாருங்கள், யோவான் 1வது அதிகாரத்திலே 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று. அங்கே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய மகிமை, வெளியரங்கமான மகிமை, மாம்சமான யாவும் காணும் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த மகிமை அவர்கள் காண்கிறார்கள். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று. யோவான் ஸ்நானனும் கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறான். யோவான் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில்,
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மகிமையை, அதாவது தேவனை பார்க்க வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மகிமையை நாங்கள் கண்டோம் என நாங்கள் சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை அவருக்காக நம்ம ஆயத்தம் பண்ணினோம் என்றால் நிச்சயமாக அவருடைய மகிமையை நம்முடைய கண்களும் காணும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்ப்பார்கள். பாருங்கள், மோசே அவ்வாறு கர்த்தருக்காக நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன மோசே கர்த்தருடைய மகிமையை பார்த்தாரா? இதைத்தான் யாத்திராகமும் 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அவன் மகிமையை காண வாஞ்சிக்கிறான். கர்த்தருக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் என் வாழ்க்கையில் பண்ணுகிற அந்த வல்லமையை, மகத்துவமான கிரியைகளை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். அப்படியே மோசையும் வாஞ்சிக்கிறான். 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். இங்கே மோசே கர்த்தருடைய மகிமையை காண வாஞ்சித்த போது அந்த கன்மலை வெடிப்பிலே வைத்து அவருடைய மகிமையை காண்பித்து கொடுக்கிறார். அந்த கன்மலை வெடிப்பு தான் கிறிஸ்து. ஆகவே பிதாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பிதாவை பார்க்க முடியும். இவரை காண்கிறவர்கள், இயேசுவை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள். மோசே தேவனுடைய மகிமையை அங்கே காண்கிறான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமை என்றால் கர்த்தரை காண்பது, அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில காணும் போது நம்ம அதை பார்த்து அவருடைய மகிமையை நினைத்து அந்த மகிமை அவருக்கு செலுத்தவும் அவரை துதிக்கவும் நம்ம முடியும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து அந்த மகிமையை வெளிப்படுத்தும் போது சீஷர்கள் அதை பார்த்து விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதமான அதிசயமான காரியங்கள்னால அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அதை நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் பார்க்கிறார்கள். அதன் மூலமாக நமக்குள்ளே இன்னும் விசுவாசம் வளர்கிறது. நம்ம இன்னும் அவரை நெருங்கவும் அவரை துதிக்கவும் நமக்கு அது ஏதுவாக அமைகிறது. இந்த நாளிலும் நாம கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால், அவருடைய வல்லமையான செய்கள் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக நாம் இருப்போமானால், நாம் அவருக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அழைக்கிறோம். அதுதான் குடியிருப்பதற்காக பாதைகளை திருத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், சங்கீதம் 24:9 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எசாயா 62:10 சொல்லுகிறது, உங்கள் வழிகளை உயர்த்துங்கள், உங்கள் பாதைகளை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள் என்று. அவர் நமக்குள்ளே உலாவ வேண்டும், நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்றார் நமக்குள்ளே இருக்கிற கற்களை பொறுக்கிப்பட வேண்டும். கல்லுள்ள பள்ளங்கள் நிறைந்த கரடு முரடான அந்த ஒரு இடத்துல நம்மளால உலாவ முடியாது, நம்மால குடியிருக்க முடியாது. நாம் ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த பாதையை நம்ம செவ்வைப்படுத்துவோம் அல்லவா? நம்ம நடப்பதற்கான பாதைகளை சரி பண்ணுவோம். நம்ம குடியிருப்பதற்கான இடத்துல இருக்கிற கற்களை எல்லாம் நீக்கி போட்டு நிறைய மணலெல்லாம் போட்டு அதை நிரப்பி அதை உயர்த்தி பார்க்குற பார்வைக்கு அது கொஞ்சம் உயரமா நீட்டாக சமப்படுத்தி நாம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நம்ம குடியிருக்கிறோம். அதே போல கர்த்தரும் நமக்குள்ளே உலாவுவதற்காக நம்முடைய வழிகளை திருத்த சொல்லுகிறார், அவருக்கு நேராக சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் நமக்குள்ளே உட்பிரவேசித்தாலே அவருடைய மகிமையை நம்முடைய கண்கள் காணும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் காண்பார்கள். இந்த நாளிலும் கர்த்தர் 2 பேரால் நம்மை அழைக்கிறார். திறப்பானதை அடைக்கிறவன், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். கர்த்தர் நுழையாதபடிக்கு திறப்பானதை அடைக்கிறவர்களாகவும் கர்த்தர் நுழையும் படிக்கு பாதைகளை திருத்துகிறவர்களாகவும் நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாக அவருடைய மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுவதை நாம் கண்களால் காண முடியும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் காண்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.
எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை எவ்வளோ நேசித்தபடியால் எங்களை இந்த மாதிரி பேர் சொல்லி அழைக்கிறீங்கப்பா. திறப்புகளை அடைக்கிறவர்களாகவும் தகப்பனை குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்றப் போவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. தகப்பனே, நீர் வாசம் பண்ணுகிற அந்த ஒரு குடியிருப்புக்கான ஒரு இடமாக அப்பா, ஒரு வாசஸ்தலமாக எங்களுடைய இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா எங்களை விட்டு எடுத்து போடுங்க. தடை கற்கள் எல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் சத்துரு உள்ளே நுழைந்து அவன் வாசம் பண்ணாதபடிக்கு இருக்கிற எல்லா திறப்புகளையும் அடைக்கத்தக்கதாக தினமும் அப்பா உண்மை துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. துதிக்கும் போது எரிகோ கோட்டை உடைந்து விழுந்தது. துதிக்கும் போது அநேக ராஜாக்கள் யுத்தத்திலே ஜெயம் கொண்டார்கள். அதே போன்று தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறவர்களாக, உங்களுடைய இரத்தத்தை உயர்த்துகிறவர்களாக, உடைய வசனத்தை உயர்த்துகிறவர்களாக, உங்களுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாள் எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் துதிக்காத படிக்கு எங்களுடைய ஆத்துமா எதிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறதோ அதிலெல்லாம் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. தினமும் உண்மை துதித்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இப்போ இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.